தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 116:16 என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த நிமிடம் வரை ஏதோ ஒரு கட்டுகளில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆசீர்வாத கட்டுகளாக இருக்கலாம், அதாவது ஆசீர்வாதத்துக்கு தடைகளாக உள்ள கட்டுகள், அல்லது சந்தோஷத்தினுடைய பெற முடியாத கட்டுகள், அல்லது பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மரண கட்டுகள், நோய் நொடியினால் கட்டுகள், இப்படி பல்வேறு கட்டுகள் மூலமாக நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றலாம். பிரியமானவர்களே, இந்த கட்டுகளுக்கு காரணம் ஒன்று சாத்தானுடைய சதி அல்லது மனிதர்களுடைய சந்திரமான சூழ்ச்சிகள். இப்படிப்பட்ட கட்டுகளில் நீங்கள் உழன்று ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இறங்கி வந்து விட்டேன். வந்தது மட்டுமல்ல, கட்டுகளை நான் அடியோடு தகர்த்து எரிந்து விட்டேன், அதை சுட்டு சாம்பலாக்கி விட்டேன். இனி இந்த கட்டுகள் உன்னையும் உன் சந்ததியையும் அணுகப் போவது இல்லை. நான் என் தூதர்களை கொண்டு உன்னையும் உன் சந்ததியையும் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீர்களா? நம் தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நம் கண்ணீருக்கு பதில் தருகின்ற கர்த்தர். அவர் நம்முடைய விண்ணப்பத்தையும் நம் கண்ணீரையும் பார்த்து நம் கட்டுகளை அடியோடு அழித்துவிட்டு நம்மை ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக அவருடைய தூரலை கொண்டு பாதுகாத்து எல்லா கட்டுகளையும் நீக்கி பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் மற்றும் மரணக்கட்டுகள், ஆசீர்வாத தடையான கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வாதத்தின் சிகரமாக நம்மை மாற்றிவிட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். விசுவதியுங்கள், நின்றோடு உங்கள் கட்டுகள் ஒளிந்து விட்டது. ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் சந்ததியையும் அளவில்லாமல் நிரப்பிவிட்டதற்காக நன்றி கூறுங்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களுக்குள்ள கட்டுகளை நீர் அறுத்து விட்டேன் என்று கூறி இன்றிலிருந்து விடுதலை தந்துவிட்டேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. எங்களை கட்டி வைத்திருந்த அந்த சத்துருடைய சதி திட்டங்கள் எல்லாம் அழித்து விட்டீரே, நன்றி அப்பா. இனி நாங்களும் எங்கள் சந்ததிகளும் விடுதலை பெற்ற பின்பு விடுதலை பெற்றுவிட்டோம் என்று விசுவாசிக்கின்றோம். என்றும் எத்தனை தலைமுறை இருந்தாலும் உமக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று நாங்கள் உறுதி கொடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.